श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतः सतितराणि तृणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवमुक्तिमधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 125 பாசுரம் வரை அனுபவித்திருக்கிறோம். இன்னும் 2 பாசுரம் இருக்குது இந்த பூர்வ சதகம் முடியறதுக்கு. 125வது ஸ்லோகத்தில் பகவானுடைய திருவடிகள், இவன் சர்வேஸ்வரன், இவன் பரதத்துவம், இவனே என்பதை பிரகடனப்படுத்த எடுத்துக்காட்டி நமக்கெல்லாம் தெளிவிக்க 3 அடியினால் உலகை அளந்த விஜய விற்த்தாந்தங்களை பறைசாற்றக்கூடிய வேத ரூபியான சலங்கைகளை அணிந்திருக்கிறான் அந்த திருவடியில். மேலும் அந்த திருவடிகளில் வஜ்ராயுதம், சங்கம், சக்கரம், இப்படி பலவிதமான அடையாளங்கள், ரேக்கைகள் படிந்திருக்கிறன. அத்தகைய இந்த இரு செந்தாமரை போன்ற திருவடி தாமரைகளை வணங்குகிறோம் என்று அனுபவித்தவர் இந்த ஸ்லோகத்திலையும் திருவடிகளை அனுபவிக்கும் அழகு ஒரு அதி ஆச்சரியமான அழகு. புனானி புவனான்யகம் பகுமுகீதி சர்வாங்குலி ஜலஜலித ஜான்னவி லகரி பிருந்த சந்தேகதாக திவா நிஷிச்சரங்கிண சரணச்சாரு கல்பத்ரும பிரவாள நகமஞ்சரி நகருச்சி விகாஹேமஹி புனாதி புவன புனானின்னு ஒரு பாட்டம், புனாத்தின்னு ஒரு பாட்டம். புனானி புவனான்யகம் பகுமுகீதி சர்வாங்குலி ஜலஜலித ஜான்னவி லகரி பிருந்த சந்தேகதாக திவா நிஷிச்சரங்கிண சரணச்சாரு கல்பத்ரும பிரவாள நகமஞ்சரி நகருச்சி விகாஹேமஹி. அதாவது பெரிய பெருமாளின் திருவடி விரல்கள் மற்றும் நகங்களை கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். கங்கையைப் போல நானும் இந்த உலகில் பாய்ந்து அனைத்தையும் தூய்மை பெறச் செய்வேன் என்று எண்ணியபடி அந்த திருவடியில் உள்ள விரல்கள் உள்ளனவா. கங்கையைப் போல நானும் பாய்ந்து தூய்மை பெறச் செய்வேன் இந்த உலகத்தை. இவற்றை பார்க்கும்போது அந்த பெருத்த ஓசையுடன் பாய்ந்து வரும் கங்கையின் அலைகளோ எண்ணும்படி அந்த விரல்களும் நகங்களும் இருக்கு. இப்படியாக நமக்கு ஜெயத்தை உண்டாக்குகின்றதும் கல்பக விருட்சம் போன்றதும் ஆகிய அவனது திருவடிகளில் அந்த கல்பக விருட்சத்தின் கிளைகள் போன்ற விரல்களில் உள்ள மலர் கொத்துகள் போன்ற ஒளி வீசிய நகங்கள் உள்ளது. கல்பக விருட்சத்தின் கிளைகள் போன்ற விரல்கள், அந்த விரல்களில் மலர் கொத்துக்கள், அந்த கிளைகளில் உள்ள மலர் கொத்துக்கள் போன்ற நகங்கள், இவற்றை நாம் இரவும் பகலும் இடைவிடாது அனுபவிப்போமாக என்கிறார் சுவாமி. பெரிய பெருமாள் திரிவிக்ரமனாக உயர்ந்த போது, திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்போது சதுர்முக பிரம்மா அவனுடைய திருவடியில் தன்னுடைய கமண்டலுவினால், திருவடி நகத்தில் தன்னுடைய கமண்டலுவால் திருமஞ்சனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பாத்தியம், தீர்த்தம், அர்க்கியம், பாத்தியமெல்லாம் விட்டார். அவனது திருவடிகளில் இருந்து வெளிவந்தவள் கங்கை. அப்போ அந்த ஜலம் வெளிவந்தது கங்கை. அந்த கங்கையானது திருவரங்கத்தில் வெளிவர முனைவது போல பெரிய பெருமாளின் திருவடி விரல்கள் உள்ளன என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஒரு யாகத்தின் கடைசியில் புண்ணிய நதிகளில் அவபிருத ஸ்நானம் பண்ணுவது வழக்கம்.
இந்த ஸ்தோத்திரமாகிய ஞான யஜ்ஞத்தின் கடைசியில் கங்கையிலே அவபிரத ஸ்நானம் பண்ணுகிறார் பராசர பட்டர். அந்த கங்கை எது அப்படின்னா, திரிவிக்ரம அவதார காலத்தில் பகவானுடைய திருவடிகளிலிருந்து தோன்றி உலகையெல்லாம் பரிசுத்தமாக்கி வரும் அது. அந்த கங்கையானது பலவாறாக பெருகி உலகையெல்லாம் பரிசுத்தமாக ஆக்குவதாக எண்ணி பகவானுடைய திருவடிகளின் எல்லா விரல்களினின்றும் சலச்சலவென்று பெருகி அலை வீசுகிறதோ என்று ஆச்சரியப்படலாம்படி, ஐயுறலாம்படி, சந்தேகப்படலாம்படி இருக்கிறது. விரல்களின் ஒளியானவை மேலும் பெருமானுடைய திருவடியாகிய கல்பக விருட்சத்தின் விரல்களாகிய இளந்தளிர்களுடைய புதிய பூங்கொத்துகள் போல அந்த நக ஒளி அவற்றின் காந்திகளை இரவும் பகலும் ஆழ்ந்து அனுபவிப்போமாக என்று ஆச்சரியமாக பட்டர் அனுபவிக்கிறார். புனாதி புவனான்யகம் புனானி புவனான்யகம் பகுமுகீதி சர்வாங்குலி ஜலஜலித ஜான்னவி லகரி பிருந்த சந்தேகதா திவா நிஷிச்ச ரங்கிண சரண சாரு கல்பத்ரும பிரபாள நகமஞ்சரி நகருச்சி விகாஹேமஹி நகருச்சி விகாஹேமஹி. அகம் புவனான்யகம், அகம் கங்கையாகிய நான், பகுமுகி பலபடி பெருகி வருபவளாய்க்கொண்டு, பகுமுகி சதி பலபடி பெருகி வருபவளாய்க்கொண்டு, புவனானி மேலேயும் நடுவேயும் கீழேயும் எல்லா உலகங்களையும் புனானி புனாதி தூய்மைப்படுத்துவேன் என்று சர்வ அங்குலி ஜலஜலித ஜான்னவி லகரி பிருந்த சந்தேகதாக, சர்வ அங்குலி ஜலஜலித ஜான்னவி லகரி பிருந்த சந்தேகதாக, சர்வ அங்குலி எல்லா திருவிரல்களிலும் நின்றும் ஜலஜலித சல 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 பெருத்த ஓசையுடன் பெருகின ஜான்னவி ஜன்னு மகரிஷியின் பெண்ணான கங்கையின், ஜன்னு மகரிஷியின் வளர்ப்பு பெண்ணான கங்கையின் லகரி பிருந்த அலைவரிசைகளோ இவை என்கிற சந்தேகதாக, சந்தேகத்தை கொடுப்பதான ரங்கினகா அரங்கநகர் அப்பன் அவனுடைய சரண திருவடிகளாகிய சாரு அழகிய கல்பத்ரும கல்பக விருட்சத்தின் பிரபாள தளிர்களைப் போன்ற விரல்களுடைய நவமஞ்சரீகி புதிய பூங்கொத்துக்களைப் போன்ற நகருச்சீகி திருநகங்களின் காந்திகளை ஒளிகளை திவா நிசிச்ச அப்படின்னா இரவும் பகலும், விகாஹேமகி ஆழ்ந்து அமிழ்ந்து அனுபவிக்க கடவோம். அந்த பூங்கொத்துக்களை நகத்திலிருந்து வந்த அந்த பூங்கொத்துக்கள் போன்ற அந்த ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்து அனுபவிக்க கடவோம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கநாதனை பற்றி ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திர காவியம் அருளி 125 ஸ்லோகம் பண்ணி இன்றைக்கி முடிக்கப் போகிறார் பூர்வ சதகத்தை. அடுத்த ஸ்லோகத்தில் அப்படி முடிக்கிறதுங்கிறது இது பெரிய ஒரு ஞான யஜ்ஞம். இந்த ஞான யஜ்ஞம் இது ஒரு ஞான யஜ்ஞம், வேள்வி. அதில் கீதையில் 4வது சாப்டர் 28வது ஸ்லோகத்தில் திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞானயஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாக, அதாவது முயற்சியே ஸ்வபாவமாக உடையவரும் கூர்மையான சங்கல்பம் உடையவருமான சில யோகிகள் திரவியத்தினால் காரியங்களாகிற கர்மயோகம் செய்வர். அவ்வாறே தீர்த்த யாத்திரையை கர்மயோகமாக செய்வர். சிலர் வேத அத்தியாயனத்தையும் அதன் அர்த்த விசாரத்தையும் கர்மயோகமாக செய்வர். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச அப்படின்னு சொல்கிறார். 9வது சாப்டர்லேயும் அதே மாதிரி 15வது ஸ்லோகத்தில் ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன பிரதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசத்தை, அதாவது உபாசனத்திற்கு சொன்னதை ஞானத்தில் சேர்க்கணும். ஞானம் என்கிற யஜ்ஞத்தினால் என்னை ஆராதிக்கின்றவனராய் சிலர் எங்கும் முக்கியமாய் பலவான பிரிவுற்று எங்கும் முக்கியமாய் அந்தரியாமையாய் நின்ற என்னை எல்லாம் உடலாக கொண்ட ஒருவனாக உபாசிக்கின்றனர்
இப்படி ஞான யஜ்ஞம், அது பகவானே காட்டியதொரு ஞான யஜ்ஞம் இங்கு ஸ்ரீ பராசர பட்டர் 125 ஸ்லோகத்தில் அவனை அனுபவித்திருக்கிறார். யஜ்ஞத்தின் முடிவில் அபபிருத்த ஸ்நானம் ஒன்று உண்டு, ஸ்நானம் பண்ணுவார். அதுபோல இங்கு ஸ்ரீ பட்டருக்கு நேர்கிறது ஸ்நானம். எப்படி அப்படின்னா, தேவகங்கை எம்பெருமானின் இடது திருவடியிலிருந்து கட்டை விரலுக்கு பெருகுகிறது. விஷ்ணோ ஓ பதே பரமே மத்வ உற்சகா, உற்சகான அருவி. விஷ்ணு வாம பதாங்குஷ்டம் அனஸ்ரோதோ வினிச்ருதே தத் பக்தி விக்ன ரூபாத் துவம் கங்கே மாம் மாச்சயேன சஹா என்ற ஸ்மிருதி வாக்கியத்தால் ஏற்படுகிறது. சர்வாங்குலி ஜலஜலித ஜான்னவி லஹரி பிருந்த என்றபடியால் சர்வாங்குலி ஜலஜலித எல்லா விரல்களிலுமிருந்து அழகு கங்கை வெள்ளமிட்டு ஓடுகிறது. அதற்காகவே பகுமுகி என்று அருளினார். கங்கைக்கு திரிபதகா என்று பெயர். தேவகங்கை, பூலோகத்தில் பகீரதன் முயன்று கொண்ட கங்கை, பாதாள கங்கைன்னு 3 பிரிவு. இந்த கங்கையோ எல்லா உலகினரையும் பரிசுத்தமாக்கும். இந்த விரல்லேருந்து வர ஒளி கங்கை. இதை புவனானி என்று காட்டியுள்ளார். விஸ்வாமித்ர கோத்திரரான ஜன்னு மகரிஷியின் ஆசிரமத்தை தன் வெள்ளத்தால் கங்கை மூழ்கடிக்க முற்பட அவர் அந்த வெள்ளத்தை அப்படியே ஆச்சமனம் பண்ணி உள்ள தள்ளிட்டார். ஆச்சமனம் பண்ணி அந்த கங்கையை மூழ்கடிக்க முற்பட அவர் ஆச்சமனம் பண்ண பகீரதன் கங்கையை அருளும்படி வேண்ட என அவருடைய மூதாதையர்களெல்லாம் சாபத் விமோச்சனம் பண்ணுவதற்காக. அப்போ அந்த ஜன்னு மகரிஷி அவனுக்காக மனமிறங்கி தமது வலக்காதால் சிறிது கங்கையை வெளியே விட்டார். அப்படி அதுதான் பிரவகிக்கும் கங்கை. இப்படி ஜன்னு மகரிஷியின் காதிலிருந்து வந்ததால் கங்கைக்கு ஜான்னவி என்று பெயர், வளர்ப்பு மகள். அதனால்தான் நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது வலக்காதில் அந்த பிராணாயாமம் பண்ண உடனே அந்த மூச்சு எச்சல் அலம்பரத்துக்காக அதில் வலக்காதில் அந்த கையை வச்சுப்போம். வலக்காதை பிரணவத்தை கூறி தொடுகிறோம். அதிலேயே தர்ப்ப பவித்திரத்தை வைத்து கொள்கிறோம். ஏன்னா அவ்வளவு சுத்தம், பரிசுத்தம் வலக்காது. ஏன்னா அது வழியாக கங்கை வந்தது. அதனாலேயே அந்த காதில் தான் மந்திரோபதேசம் பெறுகிறோம், வலக்காதில். ஜலித என்பது அனுகரண சப்தம். அர்த்தராத்திரியில் கங்கையில் நீராடக்கூடாது என்பர். ஆனால் இங்கே பகவான் திருமேனி திவா நிஷி ச விகாஹேமகி, காலையிலும் மாலையிலும் இரவிலும் எப்பவும் இந்த விரல் ஒளியில் ஸ்நானம் பண்ணலாம் என்பது பட்டருடைய சூச்சிப்பித்து அருளுகிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.